சரிப்பா 1977 எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு சொல்றிய, அப்ப அவர் யாரை வீழ்த்தினாரு? திமுகவை வீழ்த்தினாரு. ஏற்கனவே 1967 திமுக ஜெயிச்சதை கொண்டாடுன, இப்ப திமுக தோத்து போச்சுன்னு கொண்டாடுற இல்லங்க. அவர் அதிக பலமும் அதிக கருணாநிதி ஆட்சி, எம்ஜிஆர் வீழ்த்தினாரு. எம்ஜிஆர் வீழ்த்தினா கொண்டாடுறோம். சரி, அசுர பலமும் அதிகார பலத்தில் இருந்தவங்களெல்லாம் நீ கொண்டாடுவேன்னா 2011 இருந்து 2021 வரைக்கும் அசுர பலமும் அதிகார பலத்தோடு இருந்த அதிமுகவை ஸ்டாலின் வீழ்த்துவாரு. ஸ்டாலினை கொண்டாடுவியா? 2004 இருந்து 2014 வரைக்கும் இந்தியாவில் அசுர பலமும் அதிகார பலத்தோடு இருந்த காங்கிரஸ் மோடி வீழ்த்தினாரு. அப்ப மோடியை தூக்கி பிடிப்பியா? 1964 அண்ணா ஜெயிச்சாருன்னா அண்ணா ஜெயிக்கல. 1949 கட்சி கட்டி 57 சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டி போட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 15 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று 62 50 சட்டமன்ற உறுப்பினர் வென்று அண்ணா எம்பி ஆகி மொழிப்போர்ல ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இறந்து மடிஞ்சு அண்ணா அவரோடு ராஜாஜி காகித மில்லத்து பலகட்சி கூட்டணி வச்சு வீடு வீடா போய் எங்களுடைய தாத்தன் கண்ணியமிக காகிதம் அழுத்தி நிதியும் திரட்டி நீதியும் கேட்டு வாக்க கொடுத்து திமுகவை வெல்ல வச்சாங்களே ஒழிய திமுக தனித்து வெல்லல. 19 ஆண்டுகள பயணம் திமுகவுக்கு இருக்கு.